ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அச்சு முறுக்கு சுடுற வீடியோ போட்டிருந்தோம். அதில் ஒரு சிஸ்டர் வந்து ஒரு டவுட் கேட்டிருக்காங்க, அந்த அச்சியை எப்படி பழக்குவீங்க அப்படின்ட்டு. இது வந்து அரிசி கழுவுன தண்ணி தான். அரிசி கழுவுன தண்ணி, அப்படி இல்லைன்னா சாதம் வடித்த கஞ்சி தண்ணி இருக்கும் இல்லையா, அது இல்லைன்னா நம்ம முத நாள் வந்து சாப்பாட்டில் தண்ணி ஊற்றி வச்சுருப்போம் பாருங்கள், அந்த பழைய தண்ணி, அது கூட எடுத்துக்கிடலாம். இந்த மாதிரி தண்ணியை நல்லா கலந்து வச்சுட்டு இதில் நம்ம அச்சு முறுக்கு செய்யக்கூடிய அச்சு இருக்கு இல்லையா, இது வந்து இப்படி கொஞ்சம் எண்ணெய் பிசுக்காக இருக்கும். இது வந்து நான் சுட்டுட்டு எடுத்து வச்சது தான். எண்ணெய் பிசுக்காக இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி இரும்பு அச்சியெல்லாம் யூஸ் பண்ணினீங்க அப்படின்னா கொஞ்சம் நாளானதுக்கப்புறமா லைட்டாக துரு ஏறின மாதிரி இருக்கும். அந்த பிசு பிசுப்பு தன்மை, அந்த துரு எல்லாமே போகிறதுக்காக இந்த மாதிரி அந்த அச்சு மூழ்கிற அளவுக்கு அந்த அரிசி கலந்த தண்ணி, அப்படி இல்லைன்னா சாதம் வடித்த தண்ணி, இல்லைன்னா பழைய கஞ்சி தண்ணி, எதுலையாவது போட்டு இப்படி ஊற வச்சிடலாம். நம்ம அரிசி ஊற வைக்கிறதுக்கு ஒரு 3 மணி நேரம் எடுப்போம் இல்லையா, அதே டைம் இந்த அச்சியை கூட ஊற வச்சிடலாம். அப்படி இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, 1 மணி நேரம் கூட ஊற வச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம ஊற வச்சுட்டு இதை வந்து அதுக்கப்புறமா நல்லா ஸ்க்ரப்பர் போட்டு தேய்ச்சி க்ளீன் பண்ணி தொடச்சிட்டு மறுபடியும் எண்ணெயில் காய வச்சு நம்ம அந்த முறுக்கு வந்து செய்யும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த அச்சு வந்து ரொம்ப நாள் நம்ம செய்யாமல் வச்சதுக்கு ஒரு மாதிரி ஒட்டி ஒட்டி வரும் இல்லையா, அப்படி வராமல் நல்லா அச்சு வந்து அதில் இந்த மாவு வந்து இந்த அச்சில் ஒட்டாமல் சீக்கிரமாக நம்ம இப்படி ஆட்டும்போது டக்குனி விழுந்து வரும். அதுக்காக தான் இந்த டிப்ஸு. முன்னாடியெல்லாம் கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா நல்லா அந்த மாட்டு சாணம் இருக்கு இல்லையா, அதில் வந்து அந்த இரும்பு சட்டி இதை எல்லாமே போட்டு நல்லா கரைச்சிட்டு அதில் போட்டு தான் இதெல்லாம் ஊற வச்சு வைப்பாங்க. அந்த தீபாவளி இல்லைன்னா திருக்கார்த்திகை இதுக்கெல்லாம் அந்த பண்டங்கள் எல்லாம் செய்யும்போது அது வந்து இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த மெத்தடில் செய்வாங்க. இதுக்காக தான் நான் இந்த வீடியோ எடுத்தேன். நான் அந்த நம்ம சிஸ்டர் வந்து சீக்கிரமாக அந்த வீடியோ அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டனால வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த மாதிரி அச்சியை வந்து பயன்படுத்துவீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டோம். இது வரைக்கும் வீடியோ பொறுமையாக பார்த்தெல்லாம் இருக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.